சிவனடியார்னு சொல்லிக்கிறோம். ஆனால் என்னென்னா அந்த சிவ வழிபாட்டிலே நிற்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இல்லை. கண்டதெல்லாம் போய் கும்பிடுகிற ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவனடியார்கள் என்று சொன்னால் சிவனே முழுமுதற் கடவுள் என்ற உணர்வோடு நாம் அந்த வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐசிஎஃப் என்று சென்னையில் ஒரு பகுதி இருக்கிறது. கமல விநாயகர் சத்சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அங்கே மணிவாசகன் என்று ஒரு ஐயா இருக்கிறார். அவர் அப்போல்லாம் என்னை அடிக்கடி அழைத்து அங்கே நிகழ்ச்சி, அப்போ எனக்கு போக முடியல. சிவராத்திரி தோறும் அங்கே நான் போய் 10 ஆண்டு அங்கே வழிபாடு பண்ணியிருந்தேன். இரவு முழுதும் 4 காலம் அங்கே வழிபாடு பண்ணேன். அப்போ 2000 நான் முதல்ல அவங்க இடத்துக்கு போகிற போது அண்ணா நகரை தாண்டி போகிற போது ஒரு மண்டபத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இதெல்லாம் கட்டி ரொம்ப இதுவாக பண்ணி சிவ ஜெயந்தி விழா என்று ஒரு விழா போட்டிருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படி நின்று நான் ஆட்டோவில் தான் போனேன். நின்று கொஞ்ச நேரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அது சிவ ஜெயந்தின்னு போட்டிருந்தது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்பது போல நம்முடைய சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் பிறவாயாக்கை பெரியோன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த கடவுளுக்கு ஜெயந்தி விழான்னு போட்டான் பாருங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த ஆட்டோக்கார் கேட்டார், ஏங்க அங்கே நிறுத்திட்டு அதை பார்த்துக்கின்னு கஷ்டப்பட்ட மாதிரி பார்க்குறீங்க முகத்துன்னு கேட்டார். எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, ஆனால் சிவனுக்கு பிறந்த நாள் யார் இதுவரையிலும் கொண்டாடி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவருக்கும் பிறந்த நாள் நீங்கள் போட்டிருக்காங்களே. சிவராத்திரி அப்படி கொண்டாடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா வடநாட்டிலிருந்து ஒரு அமைப்பு வந்து சிவ ஜெயந்தி விழா நடத்துகிறாங்க. சரி, மறுநாள் யாராவது கண்டித்து அறிக்கை விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு செய்தி அதை பற்றி இல்லை. மக்கள் கூட்டமாக போகிறாங்க. பிறப்பு இறப்பு இல்லாத ஒருவனுக்கு சிவ ஜெயந்தின்னு போட்டு கொண்டாடுறாங்க. அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நிலை இருந்தால் நம்ம என்ன சொல்கிறது? அது மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப